அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்னைக்கு நம்ம சூரா பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا رَأَيْتَهُمْ تُعْجِبُكَ أَجْسَامُهُمْ وَيَقُولُوا تَسْمَعُ لِقَوْلِهِمْ كَأَنَّهُمْ خُشُبٌ مُّسَنَّدَةٌ يَحْسَبُونَ كُلَّ صَيْحَةٍ عَلَيْهِمْ هُمُ الْعَدُوُّ فَاحْذَرْهُمْ قَاتَلَهُمُ اللَّهُ أَنَّى يُؤْفَكُونَ. وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا يَسْتَغْفِرْ لَكُمْ رسول الله لووا رؤوسهم وَرَأَيْتَهُمْ يَصُدُّونَ وَهُمْ مُسْتَكْبِرُونَ. سواء عليهم أستغفرت لهم أم لم تستغفر لهم لن يغفر الله لهم إن الله لا يهدي القوم الفاسقين. هم الذين يقولون لا تنفقوا على من عند رسول الله حتى ينفضوا ولله خزائن السماوات والأرض ولكن المنافقين لا يفقهون. وَإِذَا رَأَيْتَهُمْ تُعْجِبُكَ أَجْسَامُهُمْ وَيَقُولُوا تَسْمَعُ لِقَوْلِهِمْ كَأَنَّهُمْ خُشُبٌ مُّسَنَّدَةٌ يَحْسَبُونَ كُلَّ صَيْحَةٍ عَلَيْهِمْ هُمُ الْعَدُوُّ فَاحْذَرْهُمْ قَاتَلَهُمُ اللَّهُ أَنَّى يُؤْفَكُونَ. மேலும் நபியே அவர்களே, நீர் பார்த்தால் அவர்களுடைய உடல் அமைப்பு நீர் உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அவர்கள் பேசினால் அவர்களுடைய சொல்லையே நீர் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். உமக்கு செவியேற்காத அவர்கள் சுவரின் மீது சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகளைப் போல் இருக்கின்றனர். மேலும் அவர்கள் செவியேற்கும் ஒவ்வொரு சப்தத்தையும் தங்களுக்கு விரோதமானது என எண்ணிக்கொள்வார்கள். நபியே, அவர்கள் தாம் உம்முடைய கடுமையான பகைவர்களாகும். அவர்களை பற்றி நீர் எச்சரிக்கையாக இருந்து கொள்வீராக. அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவானாக. உண்மையை ஏற்பதிலிருந்து அவர்கள் எங்கு திருப்பப்படுகின்றனர். وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا يَسْتَغْفِرْ لَكُمْ رسول الله لووا رؤوسهم وَرَأَيْتَهُمْ يَصُدُّونَ وَهُمْ مُسْتَكْبِرُونَ. மேலும் வாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்காக உங்களுடைய இரட்சகனிடம் பாவ மன்னிப்பை தேடுவார் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் தங்கள் தலைகளை அவர்கள் சாய்த்து கொள்கின்றனர். இன்னும் அவர்கள் பெருமை கொண்டோராக எதன்பால் அழைக்கப்பட்டார்களோ அதை விட்டும் புறக்கணித்து திரும்பி செல்வதை நபியே நீர் காண்பீர். சவாஉன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் லன் யக்ஃபிரல்லாஹு லஹும் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். நபியே, அவர்களுக்காக நீர் மன்னிப்பு தேடுவதும் அல்லது அவர்களுக்காக மன்னிப்பு தேடாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேயாகும். அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் பாவிகளான சமூகத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். ஹுமுல்லதீன யகூலூன லா துன்ஃபிகூ அலா மன் இன்த ரசூலில்லாஹ்
عند رسول الله حتى ينفضوا ولله خزائن السماوات والأرض ولكن المنافقين لا يفقهون. அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடன் இருப்பவர்கள் அவரை விட்டு பிரிந்து செல்லும் வரை அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யாதீர்கள் என்று மற்றவர்களிடம் கூறுகிறார்கள். நபியே, நீர் கூறுவீராக, வானம் மற்றும் பூமியிலுள்ள களஞ்சிகள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவையாகும். எனினும் இந்த வேஷதாரிகளான முனாஃபிக்குகள் இதனை விளங்கி கொள்ள மாட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாடம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். துவா பண்ணுங்க, டெய்லி ஓதி போடுறதுக்கு துவா பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாடம் பாருங்க.